எப்படி விட்டான்? என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன். இது அருளோட சின்ன மில்லு 48 கோடி. இது அதுக்கு பின்னாடி இருக்க பெரிய மில்லு 217 கோடி. ரெண்டும் விலைக்கு வருது. என்ற தம்பி பையன்ட்டு நான் தான் வாங்க போறேன். ஆனா சேட்டு தான் பினாமி. அவர் பேர்ல தான் கரையம் பண்ண போறோம். ஓகே சார், 2 லோனையும் நம்ம ராஜா சாங்ஷன் பண்ணி கொடுத்தேன். ஒரே நாள்ல சாங்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்? ரோட்டோரமா இருக்கிற இந்த சின்ன மில்லுக்கு முதல்ல சாங்ஷன் பண்ணி கொடுங்க. இந்த பெரிய மில்லுக்கு கடைசி நேரத்தில் உங்க பக்கம் ஏதாவது காரணத்தை சொல்லி கடப்பில் போடுங்க. சுத்திலும் என்ற காடு. பெரிய மில்லுக்கு தடம் சின்ன மில்லு மேலதான். சின்ன மில்லை வாங்கிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் பெரிய மில்லுக்கு ஒரு சாக்கு பஞ்சு போடனாலும் ஹெலிகாப்டர்ல தான் போகணும். அப்புறம் பாருங்க, பெரிய மில்லுக்கு நான் சொல்றதான் வேலை. சார் நீ சொன்ன மாதிரி பண்ணலாம் சார். ஆனா போன லோன் சாங்ஷனுக்கு வர வேண்டிய கமிஷன் வரல சார். கமிஷன் பணத்தை உனக்கு முழுசா வைப்பான். அவன்கிட்ட கொண்டு கொடுத்தல. சரி, ஏனுங்க மூஞ்சி வாடி இருக்கு. என்ன தம்பி சாக கிடக்கிறப்ப வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்க பணம் இல்லைன்னு வீடு மில்லு பூரத்தை எடுத்துறானா? இப்ப சாக கிடக்கிறாளே அந்த கழுத, அவ அடமா அவன் கையில கால விழுந்து பூரத்தை திறந்துட்டான். இவ மட்டும் இல்லைன்னா மொத்த சொத்தம் அன்னைக்கே கை கொடுத்துருக்கும். இப்ப மட்டும் ஒண்ணும் கெட்டு போயிடல. முதல்ல மில்லுங்க, அப்புறமா மொத்தத்தையும் பத்திரத்தை பதியணும். அவன் எங்க போனன்னு தெரியலையே. தெரியலையா? ஒரு தடவை அவன் ஃப்ரெண்டு ஷேர் மார்க்கெட் பிசினஸ் சொன்னான். ஆனா எனக்கு அப்படி தெரியல. எனக்கு என்னமோ அவன் வேற ஏதோ பீஸா ஷாப்ல ஒர்க் பண்ற மாஸ்டரா இருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டடி. இல்ல, அவன் தாடி எல்லாம் பார்த்தா மகி ஏதாவது ரிப்போர்ட்டரா இருப்பானோ? நேற்று ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நீ என்ன வேலையில இருக்கேன்னு கேளுனாங்க. ஏய் இங்க பாரு, நான் ஒண்ணும் கேட்கல, அவளுங்க கேட்டாங்க. நீ என்ன வேலையில இருக்கேன்னு தெரியணுமா என்ன? வேலை கூடவா பழகுறோம்? எனிதிங் எல்ஸ்? ஓகே அருண், நான் கிளம்புறேன். நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா ஆஃப்டர் 6. ஓகே? ஆமா, நீ என்ன வேலையில இருக்க? அதுக்கு என்னடி சொன்ன அவன்? இதுக்கு நான் பதில் சொன்னா அப்புறமும் நீ அதே கேள்வி கேட்டுட்டு இருப்ப. இப்போதைக்கு விட்டுறேன். ஏண்டி குறிச்சிக்க முடியல அவனை? அங்க பாரு, ஒருத்தனுக்கு தான் செய்யற வேலை பிடிச்சிருந்தா ஐம் சோ அண்ட் சோன்னு ஓப்பனா சொல்லுவாண்டி. பிசினஸ் கடை தூக்கி போடுவான். எனக்கு என்னவோ அவன் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காம ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கான்னு தோணுது. அவன் எப்படி இருந்தாலும் அவனோட லைஃப்காக எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தானே இருப்பான். பிச்சை எடுத்துட்டு போறான். என்ன ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லு. பால் போடுறோம் பால்காரன், ஆமா. பேப்பர் போடுறோம் பேப்பர்காரன். கரெக்ட். அப்படி பார்த்தா பிச்சை போடுறோம் தானே பிச்சைக்காரன். நம்மளே இப்ப பிச்சைக்காரன்றாங்க. இந்த டைப் போதுமா? ஏப்பா இன்னும் கிளம்பல, டைம் ஆச்சு. எந்திரி. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏன்பா நீ தான் சமப்பா அமைதியா அடக்கமா விஜயாண்டனி சாயல்ல இருக்க. டீசெண்டா நீ முன்னாடி போனா சைலண்டா பின்னாடி ரெடிப்பா. பார்ப்பா, நீ நம்பி எல்லாத்துக்கும் ஆசை காமிச்சிட்டோம்பா. போயிட்டு வந்துடலாம். சர்ச்சில் கட்டட வேலை நடக்குது, கலெக்ஷன் கட்டு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, வயிற்றுக்கு லீவா விட முடியும்? கிளம்புப்பா. பயப்படாத, மையெழுதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தைரியமா வா. வணக்கம். வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா தம்பி? என்ன அப்படி பாக்குறீங்க தம்பி? ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? இருக்கா? சந்தோஷங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்திருக்கீங்க, அவசியம் சாப்பிட்டு தான் போடுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, உள்ள போங்க. கூட்டு போங்க தம்பி. நம்மளாம் பொண்ணு வீட்டுக்காரங்கண்ணா. யோ மாப்பிள்ளை வீடு தான் கெஸ்ட். ஏப்பா இந்த இலைக்கு லட்டு மிஸ் ஆகுது பாருப்பா. பொறுமையா சாப்பிடு. ஏய் அந்த இலைக்கு வடை மிஸ் ஆகுது பாரு. என்ன ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கா? உள்ள தள்ள. அப்புறம் எங்க ஊர் பக்கம் பார்த்துருக்கேன். பல்லடா ஆயில் மில் ஓனர் நினைக்கிறேன். யாரு இவரு? பல்லடா ஆயில் மில் ஓனரு. ஆமா. ஆனா சைதாப்பட சர்ச் வாசல்ல 2வது படிக்கட்டுல உட்கார்ந்துருப்பானேப்பா. பார்த்ததில்ல? நம்ம ஆளுப்பா இவன். தம்பி இந்த இலைக்கு பெரிய லட்சமானு பார்க்க மாட்டியா? கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து பாயசத்தை வர சொல்றேன். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. மறக்காம பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்துறணும்ப்பா. இவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க சார். இவங்க பந்தில உட்கார்ந்து சாப்பிடுறதை என்கரேஜ் பண்ண கூடாது. டேய் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மரியாதை உங்க ஆளுங்க எல்லாரும் எந்திரிக்க சொல்லு. சார் இலையில கை வச்சிட்டாங்க சார். டேய் நீங்களாம் எந்திரிச்சு போனீங்கன்னா உத வாங்காம போலாம். கொஞ்சம் இருங்க. டேய் எந்திரிக்க சொல்றாங்க ஆளுங்களே. வண்டியில பாதி பேர் வருகிறான். விட்டா காலியை கட்டிடுவானுங்க பிச்சைக்கார பசங்களா. என்னது? பண்றது முன்னமா இதனா? அவங்க பண்ண தப்பு தான் சார். அப்பா
அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லா சொந்தங்களும் ஒன்றா சேர்ந்து புதுசாக ஒரு சொந்தத்தை உருவாக்கணும் இந்த ஃபங்க்ஷனில். இதில் ஏதோ ஒரு உறவால் துரோகத்தால் அனாதையாகி பிச்சைக்கார லைஃப் வந்த இவங்க உங்கள் கூட சாப்பிடணும்னு நினச்சது தப்பு தான் சார். உங்களுக்கெல்லாம் ஒரு நாள்ன்றது ஒரு நாள் தான், ஆனால் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஷூரிட்டி இல்லாத 3 வேளை. வயசானவர்னு கூட பார்க்காம ஒரு எதிரி அடிக்கிற அடிக்கிறீங்களே சார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி தான் சார், நிரந்தர எதிரி பசி. அந்த எதிரியை கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் தான் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டார் சார். அவர் பண்ண தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க. தம்பி நீங்க? நானும் அவங்கள ஒருத்தன் தான், பிச்சைக்காரன். சார் அன்றைக்கி இவங்க தான் சார் கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, இன்றைக்கி என்ன தூக்கிட்டு வந்திருக்காங்க. என் மேலே எந்த தப்பு இல்லை சார், கொஞ்சம் நீங்களே கேளுங்க சார் ப்ளீஸ். கேட்கலாமே. ஏய் என்ன சார் தூக்கினாங்க? ஏய் உன்னை அச்சு தூக்கின்னு வர சொன்னதே நான் தான்டா. எவ்வளோ அனுப்பி வச்சான்னு பார்க்கறதுக்காக தான்டா நானும் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன். நீ தான் அனுப்பி வச்ச, உன் முன்னாடி வச்சு அவங்கள அடிக்கிறதுக்காக இல்லை, அவங்க முன்னாடி வச்சு ஒன்றை பழக்கிறதுக்காகடா. சார் இப்போ தானே சொன்னாரு உங்கள் முன்னாடி போட்டு பழக்க போகிறேன்னு. யார் யாரை போட்டு பழக்கிறான்னு பார்ப்போம். எல்லாம் பின்னாடி போங்கடா, போங்கடா போங்க பின்னாடி. நல்ல வேலைடா, அண்ணன் சிங்கிள் செஞ்சுக்கிறேன்ட்டாரு. அவனை வடிவல்லடா நீ. நம்ம பசங்க பிச்சைக்காரங்க அடி வாங்கும்போது எப்படி அவனால சிரிக்க முடியுது? டேய் அவனை தூக்கி வாடா. அடக்க முடியலடா.
500 1000 நோட்டாக்காம நாட்டுல இருக்கிற 20% பேர் தான் 500 1000 நோட்டை யூஸ் பண்றவங்க. மீதி இருக்கிற 80% பேரு 1 2 1000 நோட் சாமி வாங்க. நமஸ்காரம். சாமி டிசன்ட்ரி வாங்க. என்ன சாமி சௌக்கியமா?
நீங்க கோயில்ல இருந்து வெளியே வரும்போது வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா போட்டா எங்களை யாருன்னு தெரியும். ஓ நீங்க அவாளா? மாமே வெளியே கலெக்ஷன் ரொம்ப சுமாரு உள்ள அப்படியே பார்த்தா தெரியல தம்பி. தோ உங்க கலெக்ஷனுக்கு அல்வா வாங்கி சாப்பிடுறேன். இங்க வெறும் தூள் மைசூர்பா கடிக்க கூட முடியாது தம்பி. என்னையா சேட்டு மில்லு ரெஜிஸ்ட்ரேஷன் விசிட் பண்ண முடியும்னு கும்பிட்டுட்டியா? ஆமா ஜி. அண்ணா மலையார் உனக்கு கமிஷன் பண்ண கட்டு கட்ட வரப்போதியா? தேங்க்ஸ் ஜி. இந்த தடவையாவது கட்டில நோட்டு கொஞ்சம் குறையாம இருக்கு ஜி. சொல்லுங்க ராஜேஷ். யோ சேட்டு என்ற தம்பி மகன் அருள் இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கானியா? யோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்ன நீ யாரு அந்த வெங்காயத்துல? அருளோட ஃப்ரெண்டு ராஜேஷ் பேசினாரு. அருள் 2 ஃபேக்டரி விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாராம். அருள் இங்கதான் இருக்கான். இதை கொண்டு போய் கார்ல வை. வா. இங்க தான்யா பார்த்தேன். எங்க போய் நீ கொஞ்சம் அந்த பக்கம் தொலை. ஓகே ஜி. போயா சாமே அங்க முடியல சாமே. சாமே அத்த முடியல சாமே. கமிஷன் வச்சதுல இவங்க சாமே எங்காலும் பாத்தியாயா? இல்ல ஜி. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நல்லா பாத்தீங்களா ஜி? நீங்க பார்த்தது ஒரு வேலை. எனக்கு கண்ணு பட்டையா கிடக்குது. சேட்டு ஒரு கோடீஸ்வரன் எதுக்காயா பிச்சை எடுக்கணும் சொல்லியா? 2 காரணம் தான் ஜி. ஒண்ணு ஏதாவது வேண்டுதலா இருக்கணும், இல்ல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும். வேண்டுதல். அவங்க அம்மா உடம்பு சரியாகணும்னு பிச்சை எடுக்கிறான். ஏன் சேட்டு இந்த வேண்டுதலுக்கு ஏதாவது நாள் கணக்கு இருக்குதா? அதெல்லாம் அவியவி சௌரிங்க. பொதுவாங்க 48 நாள் விரதம் இருப்பாங்களுக்கு. பூரா சொத்து. இவன் தான். என்ன மேட்டர் சார்? அண்ணே அந்த ஹோம் ஒரு மோசமான இடம்ண்ணே. அங்க மனநல சரியில்லாதவங்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிற அக்கிரமம். அந்த இடத்துக்கு வெள்ளைக்கார டாக்டருங்களாம் நிறைய பேர் வருவாங்க. என்னையே நோயாளின்னு நினைச்சுக்கிட்டு என் முன்னாடி எல்லாத்தையும் பேசுவாங்க. எல்லா நோய்க்கும் போலியான மருந்து நம்ம ஊர்லயே செய்யறதுனால புதுசா நோயை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க. அவங்க கண்டுபிடிச்ச மருந்து சரியா வேலை செய்தான்னு பாக்குறதுக்கு பாவம் அந்த மனநல சரியில்லாதவங்களுக்கு நிறைய ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க போடுற மருந்துனால நிறைய பேருக்கு உடம்புல பல பிரச்சனைங்க வருதுன்னு. எனக்கு தான் அது மட்டும் இல்லைன்னு அங்க இருக்கிற பல பேரு திடீர்னு செத்து போறதை நான் கண்ணால பார்த்தேன்னு. இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ. இவங்கிட்ட தான் இவன் போயிருக்கணும். இவங்க 2 பேரும் எனக்கு வேணும், உடனே வேணும். இவனை தூக்குறதுக்கு இவ்வளவு பணமா? பசங்களா இவனை பாத்துறீங்களாடா நீங்க? அண்ணா அவன் மூக்குல மார்க் போடுறது அவன் தானே. மார்க்கா? அவ்வளவு பேர்